அதில் பிரிங் பண்ணது? ஆக்சுவலி இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. டிக்டாக் இருக்கும் போதே சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க டிக்டாக் வீடியோஸ் பண்ணுங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஆனால் கேமரா முன்னாடி எனக்கு செட் ஆகாது. இவனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஸோ பண்ணதில்லை. சொல்லிடுங்க, நம்ப மாட்டாங்க ஆடியன்ஸ். இல்லை நிஜமா எனக்கு கேமரா முன்னாடி நிற்கணும்னா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். நான் வந்து ரீல்ஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணலை. வேற ஒரு வீடியோ வந்து ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரி வந்தது. அதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரிக்வெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 200 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தது. இந்த ஒரு வீடியோ ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பேல வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் 800 ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஏன்னு புரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, எங்களோட கப்பிள் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ போட்டு ஒரு சாங் போட்டு ரீலாக போட்டேன். அதான் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஆக்டிங்லாம் கிடையாது, வெறும் ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் சாங் போட்டு ஸ்லோ மோஷனில் போட்டேன். அது திடீர்னு 10,000 வியூஸ், 20, 30, 14 போயிட்டே இருந்தது. ஒரு வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு சரி இன்னும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 வீடியோ அதே மாதிரி தான் ஃபோட்டோ போட்டு தான் பண்ணேன். சரி வியூஸ் நிறைய ஆன பிறகு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க, பார்க்க நல்லா இருக்கு. நேயர் விருப்பமாக ரீல்ஸ் ஆமாம், அப்படிதான் ஸ்டார்ட் ஆரம்பிச்சது தான். பட் விட்டுறக்கூடாதுன்னு நாங்களும் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம், பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படின்னு தான் கேட்டே ஆகணும். ஏன்னா அதை நான் சுற்றி வளர்ச்சிலாம் கேட்டேன்னா எதுக்குடா நேராக கேள்றா அப்படிம்பீங்க இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து திருமணம் வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணதா இல்லை நீங்களா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். எத்தனை ஆண்டுகள் காதல்? நீங்கள் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. கணக்கு வச்சுக்க வி போத் ஆர் ஆக்சுவலி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் ஒன்றாவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2013 வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஆஃபீஸில் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனோம். 2 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்லேயே. அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு நாள் நாங்கள் ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்கு. நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், மாப்பிள்ளை பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் ஒரு நாள் காலில். இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் சொல்லும் போதே ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஆள் பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் டக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு. என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டால் இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ அது வரைக்குமே அந்த ஒரு கான்வர்சேஷனும் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை. ஆனால் நாங்கள் போகிற இடத்துல எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் ஒரு கப்புள் தானே, போய் சொல்லாதீங்க அப்படின்னு. எங்கள் கிளாஸ்மேட்ஸும் கேட்டாங்க, இல்லையா அந்த மாதிரி ஒண்ணுமே கலாச்சி எடுத்திருப்பாங்களே அப்பவே தெரியும். யாருமே நம்பல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கிளாஸ்லயே லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. நான் நிஜமா காலேஜ்ல லவ் பண்ணல, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது தான் 1 இயர் கழிச்சுதான் சரி மேரேஜ் பேச்சு வரும்போது நம்ம வெளியே கொஞ்சம் ரிஸ்க் தான், பேசாம தெரிஞ்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்படிதான் கடைசியில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months அதுக்கப்புறம் இவர் கேட்டு ஒரு 2 months தான் லவ் பண்ண. அதுக்கப்புறம் நான் வீட்டுல சொல்லிட்டேன். அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா விக்னுவா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதான் அம்மா ஓகே சொல்கிறாங்க. வீட்டில் மற்றவங்க யாருமே ஒத்துக்கல. ஸோ அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டு. எல்லாருமே கொஞ்சம் எதிர்த்தாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை இல்லாத கல்யாணம் எங்கே இருக்கு இல்லையா? சுவாரஸ்யம்லாம் போயிடாத. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நினச்சி பார்த்தா இருக்கணும்ல, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஆனால் கடைசியில் லவ் மேரேஜ் தான், வெரி ஷார்ட் டியூரேஷன். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டக்குன்னு கேட்டுட்டார் அவர். உங்களுக்கு முன்னாடியே தோணுச்சா இல்லை சும்மா வாய் தவறி சொல்லிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டீங்க? தோணலைன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாளாக உள்ளே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க கேட்ட பாயிண்டில் எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு பர்சன். அண்ட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் போது இவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆட் பண்ணலாம், ரொம்ப அழகா இருந்தாங்க, நான் மயங்கிட்டேன் அதனால கேட்டுட்டேன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் காரணம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டோம் இல்லை, அந்த ஒரு நிமிஷத்தை மிஸ் பண்ணவும் விரும்பல, உடனே சொல்லிட்டு. உங்களுக்கு சினிமாவில் இல்லை நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. காலேஜ் டேஸில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடிஷன்ஸ்லாம். பட் 2012 எனக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் ஹேஸ் ஹேப்பன் இன் மை ஃபேமிலி. ஸோ அதனால் எனக்கு அதை தொடர்ந்து இது பண்ண முடியல. நான் வந்து ஒரு ஃபேமிலியை எடுத்து நடத்தணும், முன்னாடி இருந்து நடத்தணும், சம்பாதிக்கணுன்ற இதுக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடிக்கிறது பற்றிலாம் ட்ரை பண்ணவும் இல்லை. பட் எப்பவுமே எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. என்னோட கரியரே அதுவாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். என்னோட பேஷனே அதுதான். பட் கம்ப்ளீட்லி நான் மூவ் ஆகிட்டேன். இப்போது நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்களும் ஹெச்ஆராக இருக்கீங்க, நீங்களும் ஹெச்ஆராக இருக்கீங்க. அந்த ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், அதுக்கு மத்தியில் ரீல்ஸுக்கு எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது?
டைம் இல்லை தான். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அதுன்னு சொல்லிக்கலாம். இவர் மார்னிங் போனார்னா ஈவினிங் 7:30 8ish ஆகிடும். நான் ஈவினிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். யூஎஸ் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஈவினிங்ஸ் எனக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் ஷூட் பண்ணுவோம். அந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து அதை எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறீங்கன்னு. உண்மையில அதுக்கு மேலே எடுக்க முடியல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்றது அந்த சாட்டர்டே சண்டே ஒரு 5 வீடியோ இல்லைனா ஒரு 10 வீடியோ அளவுக்கு எடுத்து வச்சுப்போம். டெய்லி 1 வீடியோஸ் போட்டோம். ஸோ வீக் டேஸில் சுத்தமாக எடுக்க முடியாது எங்களால். அவர் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகிடும், என்னோட ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகலை. இப்போ எப்பயுமே அது எந்த விஷயம் விஷயம் வந்து இல்லைன்னா அதை நம்ம செய்யறதுக்கு மரியாதை இல்லாமல் புண்ணியம் இல்லாமல் போயிருங்கிறதா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கே இருந்து அதிகம் வருது? யாருனே தெரியாத அன்னோன் பர்சன்ஸ் கிட்டயா, ஒர்க்கிங் ஸ்பேஸ்லையா, ஃபேமிலிலையா? யாரு நெகட்டிவ்? நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை, அதனால அந்த ஆன்சராக இருக்கு பெருசாக தெரியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ரொம்ப வந்ததில்லை. எல்லாருமே வந்து பார்க்க நல்லா இருக்கு, இன்னும் பண்ணுங்கன்னு சுற்றி போடுங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ விரும்பி பார்க்குறாங்க, டீசெண்டாக இருக்குது அப்படின்றது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா என்னோட கான்செப்ட் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் மாறிடுச்சுன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து கான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு கனவுலேருந்து எழுந்து பார்த்தா படிக்கணும். ஸோ பேசிக்கலி அதோட இன்டென்ஷன் வந்து எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் டூல் அப்படின்றதுக்காக தான், படிப்பு முக்கியம் அப்படின்றதுக்கு. அதை வந்து எல்லாருமே நீங்கள் கான் வைக்கிறவங்கள தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் சொல்ல வந்தது படிப்பு உங்களுக்கு முக்கியம். ஏன்னா பை தி எண்ட் ஆஃப் த டே என்ன வேணால் நம்ம கிட்டேருந்து போகலாம், எஜுகேஷன் மட்டும்தான் யாராலையும் நம்ம கிட்டேருந்து அதை எடுத்துக்கவே முடியாது. அதுதான் என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். என்னோட லைஃப்பும் அப்படிதான். படிப்புனால நான் இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ வீடியோஸ் வந்து அவங்க அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் மோஸ்ட்டாக இக்னோர் பண்ணிடுவேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஐ டோன்ட் கெட் இன்வால்வ். ஏன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே 4-5 பேர் அடிச்சுப்பாங்க, அந்த பக்கம் போகிறதே இல்லை, நம்மளுக்கு வேண்டாம், நான் தலையிடவும் மாட்டேன். ரொம்ப இன்கேஸ் ஏதாவது வல்கராக போயிடுச்சுன்னா ஐ டெலிட் த காமெண்ட். எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவிட்டி லைஃப்பில் வேண்டாம் அப்படின்றது. வீட்டில் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க? ஃபேமிலியில் நிறைய சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அண்ட் எங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் 2 பேர் இருக்கோம். யார் எடுக்கிறான்ற கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அப்படிங்களா? இதுக்காக சன்னாயிரம் ஒரு ஆளை புக் பண்ணி வர வச்சிடுறதா? இல்லை, கசின்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே அவங்க வருவாங்க, அவங்கள வச்சு எடுப்போம். கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி டென்ஷன் ஆவாங்க, என்னால் முடியாதுடின்னு கெஞ்சி கூத்தாடி எடுப்பா, நான் வேணா கட்டிசி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தராக கொஞ்சம் வீடியோஸ்லேயே இழுத்துட்டேன். அவங்க முகம் தெரிஞ்சால் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் ஒருத்தராக இழுத்துட்டு. ஸோ ஃபேமிலி இஸ் அ வெரி குட் சப்போர்ட் ஆக்சுவலி. அம்மா மட்டும் ஏன்னா டிஸ்க்ளைமர் சொன்னாங்க, உள்ளே போகிறீங்க ஏதாவது பிரச்சனை வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட்ல சோஷியல் மீடியானா இட்ஸ் போத் சைட் ஆஃப் த காயின். ஸோ வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட் புரியலனா மட்டும்தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதே தவிர பெருசாக எங்களுக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்ததில்லை. இப்போ அம்மா சொன்ன அந்த டிஸ்க்ளைமர் தான் என்னோட அடுத்த கொஸ்டின். பொதுவாக சோஷியல் மீடியா ஒரு அவுட்டைட் சொசைட்டிக்கு வர்றோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனை உண்டாகலாம். ஒருவேளை இப்போ ஒய்ஃப் வந்து நிறைய போகிறாங்க, நிறைய அவங்க வந்து ஃபேம் ஆகிறாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அது சில கடுப்பாகலாம். இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஃபேம் ஆகிறாரு அப்படின்னா ஒய்ஃபுக்கு அது சின்ன கடுப்பாகலாம். இது அஸ்யூஷுவல் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்கிறப்போ அது ஒரு ஆரோக்கியம். எப்போயா ஒரு நேரம் அந்த உங்களுக்குள்ள அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா? எப்போயா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இல்லை, அந்த மாதிரி இது வந்தது இல்லை. டெய்லி ஒரு வீடியோ கரெக்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணுறோம். இன்னொன்று என்னோட அக்கௌண்ட்லேருந்து தான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் ஆகுது. ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அவரோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 இருக்கா? இல்லை, நான் சொல்லுவேன் நியூ வீடியோஸ் போடு, ஏன்னா வீடியோ வியூஸ் வரும் இல்லையா, ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்கன்னா நம்மளுக்கு வேண்டாம், ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ இட் இஸ் எனக்கு அந்த ஃபேம் வேணும் அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் ஒன் அக்கௌண்ட். நாங்கள் வந்து தனித்தனியாக அதை பார்க்கல. என்னோட அக்கௌண்ட்லேருந்து வீடியோஸ் போடுறோம், பட் இட் இஸ் ஆர் வீடியோஸ். அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருந்ததில்லை. பொதுவாக இது ஒரு மென்டாலிட்டி. ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் அப்படின்னா சிடுன்னு இருப்பார், முறைச்சிக்கிட்டே இருப்பார், அவருக்கு சிரிப்புங்கிற வார்த்தையை சின்ன வயசுலேயே மறந்துருப்பார். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். நீங்கள் இப்படி ஃபன்னியாக ஜாலியாக இப்படிலாம் வீடியோ போடும்போது அது ஆஃபீஸ் மெட்ஸ் எப்படி பார்க்குறாங்க? அது என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் ஆஃபீஸ்லேயுமே அந்த மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எங்களோட டீம் அந்த மாதிரி, எங்களோட பாஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க கூடமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் தான் நாங்கள் பேசிக்கலி. அண்ட் அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க எப்படி தான் வீட்டில் நடந்துச்சா அப்படின்றதெல்லாம். நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லாம். இந்த அடிக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தா கலைப்பாங்க ஆஃபீஸில், என்னடா அடி வாங்குறியா அப்படின்ற மாதிரி. என்னோட ஆஃபீஸில் வந்து மோஸ்ட்டாக நார்த்தில் இருக்காங்க, வெஸ்ட்டில் இருக்காங்க. சென்னை பீப்புள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவங்க இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஸ்டாவில் இருக்கேன், திடீர்னு பார்த்தேன்னு ஹெச்ஆர் மேடம் நீங்கள் இப்படியா, இன்னொரு சைடு இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் கொஞ்சம்
டெரர் வச்சாரா? ஆமா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் சுடுசுடுன்னு இருக்குன்னு. ஆனா ஆஃப் ஸ்க்ரீன் ஆர் ஏன்னோ அந்த ஒர்க் டைம் தாண்டி ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அது இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்கிரீன் மது, ஹெச்ஆர் மது. வீட்டில் வந்து நீங்க ஹெச்ஆர் மதுவா இல்லை ஆஃப் ஸ்கிரீன் மதுவா? ஆஃப் ஸ்க்ரீன் மது தான். வீட்டில் ஹெச்ஆர் கிடையாது. 2 பேருமே ஹெச்ஆர்ன்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வராது இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆயிப்போச்சு, என்னவா இருந்தா என்னமா எல்லாம் ஒன்று தானே, நம்மளுக்கு புரியும் ஒருத்தர் ப்ரொஃபஷன். ஸோ ப்ளஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றத விட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ். எங்கள் ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான் இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா படித்தோம், ஒரே ஆஃபீஸில் இருந்தோம். இன்றைக்கி ஒரு விஷயத்த ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் போது 2 பேருக்குமே தெரியும் அதில் இருக்கிற குறை நிறை என்னன்றதெல்லாம். ஸோ அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலாகவே இருக்கும். தொடக்கத்துலேருந்து இந்த இன்டர்வியூல அண்ணன் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுறாரு. நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் மாதிரி அவரும் கொஞ்சம் நீ சொல்லுமா, நீ இந்த எப்பயும் பேசியே பழகிட்டாங்க, நீ கேட்டே பழகிட்டீங்க. இப்போ நீங்க அந்த ரீல்ஸுக்கான டிஸ்கஷன் டைம், இப்போ நீங்க வந்து மற்ற வீக் டேஸ்ல பிஸி ஆயிடுறீங்க, சாட்டர்டே சண்டே தான் ஷூட் பண்றீங்க, அந்த டிஸ்கஷன் டைமிங்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்குது, அதை எப்படி ஆல்டர் பண்ணிக்கிறீங்க? அவரே சொல்லட்டும். இல்லை, எல்லாமே மோஸ்ட்டாக வீக்கெண்ட்ஸ் தான். உனக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறது, மோஸ்ட்லி எல்லாமே வீக்கெண்ட்ஸில் தான். அண்ட் ப்ரீ பிளான்டுன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக வர்றது தான். அந்த டைமில் சம்திங் எங்களுக்கு தோணும், அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். அண்ட் ஃபேஸ்புக் பற்றி நீ சொல்லலாமே. ஃபேஸ்புக் இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் கப்பல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீல் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ரீலுக்கு பின்னாடியும். நாங்கள் ஜென்ரலாகவே அப்படி தான், கேமராக்காக நடிக்கலை. ஸோ நீங்கள் ரீலில் பார்க்குறது எல்லாமே யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அது நல்லாவே தெரியும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ரீல்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் நான் எங்களோட கான்வர்சேஷன்ஸை போஸ்ட் பண்ணுவேன். ஒரு போஸ்ட் மாதிரி ஏன்னா கான்வர்சேஷன் விக்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ரொம்ப ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ் நான் போஸ்ட் சொல்லுங்களேன். அந்த மாதிரியா நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் ஒரு வாட்டி, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதோ சர்வ் பண்ணிட்டு போச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சார் வந்துட்டு இந்த மாதிரி பர்பிள் ட்ரெஸ்ஸுக்கு ரெட் லிப்ஸ்டிக் சூட்டே ஆகலை, அதுக்கு இந்த செப்பல் சூட் ஆகலை அப்படின்னு ஃபுல் ஸ்கேன் பண்ணி கமெண்ட் கொடுத்தாரு. நல்ல விஷயம் சொல்லி இருந்திருப்பேன். இல்லை, அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்போ உடனே நான் கேட்டேன், சரி என்னோட கல்யாண நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ கட்டினேன், அது என்ன கலர் சொல்லு அப்படின்னா பிளாங்க், வேற ஏதோ கலர் சொல்றது. சரி இல்லை, ஒரு பொண்ணு பார்த்து சொல்ல முடியுது, ஒரு 10 செகண்ட்ல சொல்ல முடியுதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ் வந்து போதும், அது ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ரீல்ஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கு. எப்படி அந்த கான்வர்சேஷன் மட்டும் போடுவீங்களா, அதுக்கப்புறம் ஒரு அடி வாங்குறது அதெல்லாம் நம்ம போடுறது இல்லை பப்ளிக்ல. அந்த ரைட்டப்பே ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக வரல அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, இன்னைக்கு எதுவும் நடக்கலையா, நீங்கள் அந்த போஸ்ட்டை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்க போகிறேன். இது வரைக்கும் அகில உலக இந்திய வரலாற்றில் யாருமே யார்ட்டையுமே கேட்காத கேள்விலாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கேட்டதுவேன். இருந்தாலும் பதில்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ உங்கள் 2 பேரில் யார் செலவாளி? செலவாளியா? ஆமா, நான் ரொம்ப செலவு எனக்கும் வச்சதில்லை, அவங்களும் பண்ணது கிடையாது. தாறுமாறா சார் செலவு பண்ணிடுவாரு மோஸ்டா. என்ன டெக்னாலஜி ரிலேட்டட் அந்த மாதிரி, இல்ல காருக்கு தேவைப்படுற ஆக்சசரிஸ் அந்த மாதிரி. அதாவது அதிகம் செலவு பண்றதுல ஒரு இப்போ ஒரே திங்ஸை குவாலிட்டியா வாங்கணுங்கிற மென்டாலிட்டி ஒன்று இருக்கு. அது மாதிரி தேவையான பொருளை வாங்குவாரா இல்லை தேவையில்லாதெல்லாம் சிலதை வாங்கிடுவாரா? இல்லை தேவையான பொருள் தான். அப்போ நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்களா இல்லை இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கண்ட்ரோல் பண்ண ஒண்ணுமே இல்லை, ஹி நோஸ் தி லிமிட். நான் எதுவுமே வாங்காததுனால இவர் செலவாளியா தெரியலாம். ஏன்னா நான் ஜென்ரலா எதுவுமே வாங்க மாட்டேன். சாரி அதெல்லாம் கூட எப்பயாச்சும் எடுத்து கொடுத்தா அவ்வளவுதான். நான் இது வேணும் அது வேணும் கேட்டது இல்லை. 2 பேர்ல யாரு கொஞ்சம் மெஸ்ஸி கன்ஃபியூஸ் ஆகுறது, யாரு கொஞ்சம் குழப்பமா? நீங்க தானே? நான் தான், என்னோட அட்வைசர். எதனால குழப்பமாவீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுவார் சார்? நான் வந்து டக்குன்னு கோவம் வந்துடும், இல்லை ரியாக்ட் பண்ணிடுவேன் சிச்சுவேஷனுக்கு. ஹீல் திங்க் அண்ட் ரியாக்ட். ஸோ டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அப்படின்ட்டு ஒரு காஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். யார் ரொம்ப பொறுமைசாலி? அந்த கேள்விக்கு எனக்கு பதில் ஆமாம், நான் சொல்லவா செய்யணும் அந்த பதிலுக்கு. சரி, ஓகே. யார் நல்லா சமைப்பாங்க? மேடம் நல்லா சமைப்பாங்க. கிச்சனுக்கு வழியே தெரியாது நம்ம ஆளுக்கு. இந்த லாக்டவுன்ல சமைக்க சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சரி அடுப்பை பற்ற வைக்க சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எது சிம்மர் எது ஃபுல் சொன்னீங்க, உங்களுக்கே தெரியுமே. நடக்கல. வெளில மோஸ்ட்லி ஒன்றா தான் கிளம்பி போவீங்க இல்லையா? யார் ரொம்ப டைம் எடுத்துக்குவா? நான் இல்லை, நான் தான் ஆப்வியஸ்லி அதை ஒத்துக்க மாட்டேன். 2 பேருடைய காஸ்டியூம் டிசைனர் யாரு? போட்டேன் சார். சார் தான் காஸ்டியூம் டிசைனிங்கா?
நான்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவேன். ஐயோ கலர் அடிக்குதுடி அப்படின்னுவான். ஸோ பார்த்து சூஸ் பண்ணுவேன். சாரோட காஸ்டியூம் நீங்க சூஸ் பண்ணுவீங்களா அது சார்? சம்டைம்ஸ் அதுவும் நடக்கும். நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அது கெஞ்சி கூத்தாடி போட வைக்கணும். நல்லா இருக்கும் போடு. மஞ்சள் பச்சை எதுமா? எனக்கு மஞ்சள். எனக்கு ரெண்டுமே என்னோட ஃபேவரட் கலர். எனக்கு ரெண்டுமே ஃபேவரட் கலர். எல்லோ அண்ட் கிரீன் தான் ஃபேவரட் கலர். யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. கார் வாங்கும்போது எல்லோ இல்லை கிரீன்ல தான் வாங்கணும்னு சொன்னாங்க. நல்ல யோசிச்சு பார்த்துக்கேன். ஆரஞ்சு கலர்ல வாங்காம வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது யாரு முதல்ல காலில் விழுந்துறது யோசிக்காம? ஆல் கிரெடிட் கோஸ் டு மீன்ற மாதிரி கை வச்சாச்சு. சொல்றது ஒண்ணுல 2 பேர்ல யார் ரொம்ப ஃபன்னியான ஆள்? 2 பேருமே ஃபன்னியாக வந்து. ஆமா. அதுல யார் ரொம்ப ரொம்ப ஆளு நல்லா செட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹியூமர் ஓவரா வந்துரும் இந்த பக்கம். ஆள் செட் ஆகிற வரைக்கும் இது செட் ஆகவே கிடையாது. செட் ஆனா மொத்த கழட்டிட்டு குட்டியா. ஆமா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து அதான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் போடுறது அப்படிங்கிறத கேட்கலாம் பார்த்தா நீங்கள் பிக் பாஸ் போகிற அளவுக்கு பொறுமை இருக்குது உங்கள் 2 பேருக்கும். அது அந்த விட்டு கொடுக்கறது தான். அவங்க கோவமான ஆள் அப்படின்னா நான் கொஞ்சம் ஜாலியான ஆள், இவர் கோவமான நான் ஜாலியான ஆளாக மாறிடுவேன். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்வர்ஸ் ஆகி கப்புள் ஆனதுனாலயா இல்லை கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை சம்திங் அதுவா என்னன்னு தெரியல. பட் ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அமைஞ்சா அப்படி ஒரு கப்பல் அமையணும்டா அப்படின்னு தோணும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரீல்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய போய் அந்த 50K ஒரு 50 lakhs 5 crores மாதிரி நீங்க என்ன இது எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கோல் வச்சு நீங்க ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்க கலாட்டாவோட இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.